பாத்தீங்களா அப்படியே சீஸ் அப்படியே இழுத்தா எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம சீஸ் பாக்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். எண்ணெயிலே வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சு. இப்போ நம்ம அதை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் அழுத்தி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, பெப்பரு, உப்பு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து கொத்தமல்லி, தண்ணி ஆட் பண்ணாம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமா மைதா மாவு, அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்த சீஸை எடுத்து உள்ள வச்சுக்கலாம். உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அப்படியே அதை அப்படியே பாலா மேக் பண்ணிட்டு நம்ம இது பண்ணி வச்ச மாவு எடுத்துக்கலாம். நம்ம இது பண்ணி வச்ச மாவை நம்ம மாவுல அதை எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கணும். நம்ம இதை கோட் பண்ணிக்கலாம் நல்லா. அடுத்து இந்த மாவுல போட்டதுக்கு அப்புறம் நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்ச சீஸ் பால்ஸை எடுத்து பொரிச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உள்ள பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா அப்படியே சீஸ் அப்படியே இழுத்தா எப்படி வருதுன்னு. நல்லா நூல் மாதிரி பெருசா வருது. உள்ள சாப்பிட்டா வெளியே அப்படியே முறு முறு செம்மையா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், டாடா. டாடா கார் சொல்லிட போறோம்.